வணக்கம் நேயர்களே, இது ராஜ் வெப் நியூஸின் சிறப்பு பார்வை. ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என் பேர் வைஷ்ணவி ஜெயக்குமார். நான் அண்ணா நகர்ல இருக்கேன். என்னோட சொந்த ஊர் சென்னை தான். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி எங்க அம்மா தவறி போயிட்டாங்க. அப்ப எங்க வீட்டுல ஒரு 10-15 பேர் அந்த செரிமனி, ஒரு 10 days எங்களோட பிராமின் கம்யூனிட்டியில ஒரு 13 நாள் இருந்து செரிமனி எல்லாம் நடக்கும். அப்ப ஒரு 10-15 பேர் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு சமையல்னால ஒரு ஆசை பண்ணுவேன். கல்யாணம் ஆன புதுசுல சமையல்னால என்னன்னு தெரியாது, ஸ்பெல்லிங் ஆஃப் குக்கிங்கே எனக்கு தெரியாது. எல்லாமே எங்க மாமியார் சொல்லி கொடுத்து, என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சு ஓரளவு ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். ஒரு வீட்டு வரைக்கும் ஐ பி ஏபிள் டு குக்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னாச்சு, அந்த 10-15 பேர் எங்க வீட்டுல இருக்கும்போது, சரி எல்லாருக்கும் வெளியில எல்லாம் சாப்பாடுலாம் அப்ப வாங்கி சாப்பிடக்கூடாது. எங்க பிராமின் கம்யூனிட்டியில வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த 15 நாள் அந்த டைம்ல, அந்த செரிமனி டைம்ல. அப்ப நான் ஒரு 15 பேருக்கு சமைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. அப்ப நான் எல்லாருக்கும் பண்ணி போட்டேன்னா, எல்லாரும் நல்லா பண்றியேமா, சமையல் நல்லா இருக்கே அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு 15 பேர் 10-15 பேருக்கு சமைக்கிற அளவு கிரேட் அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ண உடனே சரி என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்ப ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. சரி அப்ப லீவ் போட்டு பண்ணியிருந்தேன். சரி அப்ப இது ஒரு தொழில் நம்ம கையில இருக்கேன், நம்ம பண்ணலாமே, இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷனா இருந்தது. அந்த எங்க அம்மா போன அப்புறம் எங்க அம்மா பேர்ல ஆரம்பிக்கணும், எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா இது பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு செட்டப் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே அப்படின்னு அப்புறம் எனக்கு ஒரு நோன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து சர்க்கிள்ல ஒரு 2 பேர் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். தே ஆல்சோ கேவ் a very positive ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா பண்றமா அப்படின்னு. சரி ஒரு பிசினஸா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா நகருக்குள்ள என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, வயசானவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் எங்க அண்ணா நகர்ல எப்படின்னா, above 80 பசங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில்டு, they have enough money but nobody to give them homemade food. அதனால நினைச்சேன் சரி நம்ம பண்ணணும், நாட் ப்ராஃபிட் வரணும்ன்றது கூட இல்ல, as a சர்வீஸ். ஸோ இது பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபேமிலி கிட்ட சப்போர்ட் இருந்தது. என் பையன் அப்ப இங்க இருந்தா, பையன் ஹஸ்பண்ட்ல நாங்க கொண்டு போய் டெலிவரி பண்றோம். இந்த சாப்பாடு பண்றது இஸ் ஈஸி, கொண்டு போய் கொடுக்கறதுன்றப்ப நம்ம ஆள்லாம் வச்சோம்னா கரெக்டா போவாங்களா, கலெக்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஓகே பண்ணலான்ட்டு. பட் விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சுன்னா, எல்லாருமே 10-11 மணிக்குள்ள எங்களுக்கு லஞ்ச் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, நான் வெறும் ஒரு சிம்பிளா ஆரம்பிச்சேன். ஒரு 4 ஐட்டம் தான் பண்ணுவேன், சாம்பார், ரசம், காய், கூட்டு, இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் பண்ணி வித்தவுட் ரைஸ் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ரீச் எனக்கு அண்ணா நகர் டைம்ஸ், ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் ஒன்லி த்ரூ அண்ணா நகர் டைம்ஸ். அண்ணா நகர் டைம்ஸ் இஸ் a very good reach. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a very good newspaper. இட் ரீச், நிறைய பேருக்கு ரீச் ஆகி அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ். ஒரு நாளைக்கு 50-60 கால்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒன்லி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொருத்த சொல்லி அந்த மாதிரி தான் எனக்கு கஸ்டமர்ஸ் ஸ்டார்டட் கமிங். பட் ஒன் திங், சிம்பிள் திங் இஸ் ஐ டோன்ட் cater for so many people. I limit to 15 people, not more than 15. 15 தான் என்னோட டார்கெட். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி மந்த்லி பேசிஸ்ல ஒரு 5-6 பேர் வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஆல் மை கஸ்டமர்ஸ் ஆர் above 75, 80, 85 தான். They cannot walk, they cannot talk on the phone, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அண்ட் பெஸ்ட் திங் என் ஹஸ்பண்ட் தான் போய் டெலிவரி பண்ணுவாரு, வேற யாரும் ஆள் கிடையாது. அண்ட் மை ஹஸ்பண்ட் டஸ் இட் அஸ் a சர்வீஸ். போயிட்டு அவங்களோட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் அவுட் ஆஃப் தி வே போய் என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வீட்டு பையன் மாதிரி, we are not like caterers for them. அண்ட் அவங்களுக்கு என்ன வேணுமோ, அண்ட் இன்னும் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, என்னைக்காவது சில பேருக்கு அந்த வயசானவங்களுக்கு சாப்பிடுற ஆசை இருக்கும். ஃபோன் பண்ணி எனக்கு மேடம் எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு இந்த சாம்பார் பண்ணி கொடுங்க, இந்த ரசம் பண்ணி கொடுங்கன்னா ஐ டேக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் டு டூ இட் ஃபார் தெம். அது பண்ணுவேன். 2வது, சர்வெண்ட் கிடையாது எனக்கு, ஃபுல்லுமே நாங்க தான் பண்றோம். ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் மை கஸ்டமர்ஸ் ஆர் பிராமின்ஸ். அவங்க எல்லாருமே ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எல்லாம் பக்காவா இருக்கும், இதெல்லாம் கிடையாது. கிச்சனும் ரொம்ப கிளீனா இருக்கும். சம்டைம்ஸ் சில பேர் கிச்சனை வாட்ச் பண்ணுவாங்க, நான் பார்க்கணும் அப்படின்பாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி. இது ஆர்த்தடாக்ஸா இருக்கிறதுனால ஐ எம் வெரி ஹாப்பிமா, நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு அப்படின்பாங்க. அதெல்லாம் மெயினா மோர் தென் மணி, இட் இஸ் a service I want to do. இதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது நான் எல்லார்கிட்டையும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம ஒரு ஏஜ், ஒரு 50 வயசு ஆனப்புறம் ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். சர்வீஸ் பண்ணோம்னா அதுல இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் நத்திங் கேன் பீட்.
ஒரு மாமி ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் நீ பண்ணி கொடுத்தடி, என் பொண்ணு மாதிரிடி, எனக்கு பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு சாப்பாடே இறங்காது, அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் நான் என்னைக்காவது பண்ணலன்னா they want to see my husband, ஃபோன் பண்ணி மாமா ஏன் வரல, வாங்க மாமா வந்து பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னா அதுக்கு my husband will go. இப்போ எங்க 2 பேரோட மோட்டிவ் வந்து இருக்கிற வரைக்கும், தெம்பு இருக்கிற வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அது சாப்பாடு கொடுத்தா அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேற எதுவுமே கிடையாது. நம்ம யாருக்கு பணம் காசுன்றதெல்லாம் செகண்டரி தான், சாப்பாடு போட்டா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த என்னுடைய சாப்பாடு எல்லாமே உப்பு கொஞ்சம் கம்மியா காரம் கம்மியா தான் நான் பண்றது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஏஜ் பீப்புள்ன்றதுனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த டிஃப்ரெண்டா பண்ணுவேன். வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல பண்றது இல்லை. அது ஒர்க்கிங் விமன் அதெல்லாம் கட் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் எல்லாருக்கும். ஈவன் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் லைக் தட். ஈஸி காய்கறி தான் பண்ணுவோம். ஒரு கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி கொண்டு போய் போடுறது ஈஸி. இந்த வாழைப்பூ திருத்துறது, வாழைத்தண்டு திருத்துறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அதெல்லாம் நான் கொஞ்சம் பண்ணுவேன். கொஞ்சம் அதே மாதிரி என்னைக்காவது வந்து பிரண்டை தொகையில் பண்ணி கொடுப்பேன். பிரண்டை தொகையில முட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. என்னைக்காவது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி கோவிலுக்கு எல்லாம் போனா பிரசாதம் வந்து ஐ கிவ் தட் பிரசாதம் along with the food. பாபா கோயிலுக்கு போய் வரும், ஷீரடியில இருந்து வரும், திருப்பதி லட்டு வரும், யாராவது போய் கொண்டு வந்து கொடுப்பா. ஐ கிவ் they will feel so happy. நாங்கெல்லாம் திருப்பதியே போக மாட்டோம், போய் ரொம்ப வருஷம் ஆகுது மாமி, நீங்க திருப்பதி லட்டு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்பா. அதே மாதிரி என்னைக்காவது நான் வந்து என் ஏதாவது ஒரு பூஜை அன்னைக்கு ஏதாவது ஒரு பாயசம் பண்ணுவேன், பால் பாயசம் பண்ணுவேன், கேசரி பண்ணுவேன். ஐ see to that நான் சாப்பிடுறேன்னு இல்லை, என் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பேக்கெட் போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தான் குவான்டிட்டி again will be very less, but when they eat and they call and tell me I feel so happy. ஐயோ ரொம்ப சந்தோஷம் மாமி அப்படின்பா. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் லீவுனா, ஐயோ மாமி எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க 2 நாள் லீவா, நான் அவள்கிட்ட வாண்டது ஹோட்டல்ல வாங்கி சாட்டா எனக்கு ஜீவனா மாட்டேங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இருந்து எப்படியாவது அவங்களுக்கு லீவ் போடாம பண்ணணும்னு பார்ப்பேன். பட் என் பர்சனல் ஒர்க் வச்சு ஐ ஹேவ் டு டேக் லீவ். பட் ஏதோ ஒண்ணு பண்ணி இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே என் கஸ்டமர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நானும் அவளுக்கு இது வரைக்கும் பண்ணி கொடுத்து முடிகிற வரைக்கும், தெம்பு இருக்கிற வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு சர்வீஸா வச்சு பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேச வச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரும் என் ஏஜ்ல இருக்க நிறைய பேருக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், உங்களால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுங்க. ஸ்பெஷலி ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் அப்ராட் மோஸ்ட்லி. அதனால அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு நம்ம ஒரு பசங்களா இருக்கு, நம்ம இருக்கு, நம்ம எல்லாம் அவ கூட இருக்கோம் நம்ம சென்னையில. அவளுக்கு ஒரு சர்வீஸா பண்ணா நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரும், நம்மளுக்கும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவா, நம்ம பசங்களும் நல்லா இருப்பா, எல்லாரும் நல்லா இருப்பா. நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியம் சேர்த்துக்கணும்னு என்னுடைய ஒரு இது. தட் which I want to share it to everybody. எல்லாரும் இந்த மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். சென்னையில எது இருக்கோ இல்லையோ வெயில் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா ஏப்ரல் மே தான் அந்த கத்திரி வெயில் அப்படின்பா. ஆனா நமக்கு ஜனவரி பிப்ரவரியில இருந்தே தண்ணி கஷ்டம் ஆரம்பிச்சிடும், வேர்க்க ஆரம்பிச்சிடும், வெயில் பயங்கரமா இருக்கும். எல்லா ராத்திரியும் இப்ப எல்லாருமே ஏசி போட்டு எல்லாரும் இருக்கும் நிறைஞ்சு. ஆனா நமக்கும் கொஞ்சம் ஏதோ காத்து வேணும், அது வேணும், ஏதோ ஒரு காய் வாங்கணும், ஏதோ ஒரு வாங்கணும்னா பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு கோவிலுக்காவது எல்லாரும் போகணும்னு நினைக்கிறோம். அது வயசானவா நிச்சயமா அவ கோவிலுக்கு போகணும்னு நினைப்பா. பக்கத்துல இருக்கிற கோவில் தான் போயிட்டு வருவா. போலாம், நல்லதுதான், பெருமாள் சேவிக்க வேண்டியது அவசியம் தான், போயிட்டு வாங்கும், அதெல்லாம் தப்பு கிடையாது. நிறைய தீர்த்தம் சாப்பிடணும், இளநீர் வாங்கி சாப்பிடணும். ஆத்துல ரொம்ப சிம்பிள், எங்க அம்மா பண்ணுவா, ஜீரகம் தண்ணி வச்சுட்டு அதை வடிகட்டி அதை சாப்பிடுவா. அவ்வளவு நல்லது, அது அவ்வளவு குளிமன்பா நல்லா இருக்கும், வயிற்றுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்பா. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டு உங்க உடம்பு எல்லாம், நம்ம பசங்க எல்லாம் எங்கேயோ இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் டாக்டருக்கு போனோம் அதுக்கு போனோம்ன்றதுக்கு நம்ம ஆத்துல இந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டா நம்ம உடம்ப நம்ம ஓரளவு நல்லா பாத்துக்கலாம். நிஜமாவே எங்க அம்மா வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். 82 இயர்ஸ் வரைக்கும் இருந்தா எங்க அம்மா. முதல் நாள் 3 நாள் ஆஸ்பத்திரியில படுத்துட்டா, அது வரைக்கும் எங்க அம்மா தன் துணியை தான் துவச்சுட்டு தான் வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தானா. She was only because she was able to do all this. அந்த ஜீரகம் தண்ணி சாப்பிடுறது, தான் உடம்ப பாத்துக்கிறது, 2 வேளை குளிப்பா எங்க அம்மா. நான்லாம் நம்ம எல்லாம் இந்த காலத்துல பசங்க எல்லாம் குளிக்காமே ஆபீஸ் போறா. நிஜமா என் பையன் கூட அந்த மாதிரி பண்ணுவோம். அம்மா லேட்டா எழுந்துட்டோமா, என்னமா பண்றது, குளிக்க டைம் இல்லாம, ஏன்னா எல்லாம் ஐடி கம்பெனி போனோம், அவசரமா சென்ட் அடிச்சுன்னு ஓடிடுறா. பட் குளிக்கிறதுல என்ன ஒரு இதுன்றது அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. எங்க அம்மா 82 வயசு வரைக்கும் 2 வேளை குளிச்சுன்னு உடம்பு முழுக்க மாய்ஸ்சரைசர் போட்டு பவுடர் போட்டு அந்த 9 yards கட்டின்னு இருப்பா. நிஜமாவே அதெல்லாம் வந்து லிவிங் எக்ஸாம்பிள் தான். நான் கூட அது பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல நாளைக்கு 80 வயசுல. ஆனா நான் பார்த்ததை ஷேர் பண்றேன். வயசான இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமா சொல்றேன், இந்த மாதிரி உங்க உடம்ப பாத்துருந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா நம்ம பசங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். அது என்னுடைய சஜஷன். நீங்க எல்லாம் இதெல்லாம் ஸ்மால் டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்ததை நான் சொல்றேன். நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to follow same thing. I want to share it with my viewers also. Please try and follow this. This will be a great help for you.
எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம் இருக்கிற வரைக்கும். ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு பெரியவாஸ் கேட்டரிங்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராஜ் வெப் நியூஸ்க்கு பெரிய நன்றி. இது எல்லாத்தையும் என்னோட இன்டர்வியூ யூஸ்ஃபுல் இன்டர்வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரியவாளோட ஆசீர்வாதம். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம். தொடர்ந்து இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து ராஜ் வெப் நியூஸை பாருங்க.